ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா 10th எக்ஸசைஸ் 6.4ல் 6th சம்மு 3 villages A, AB and C can see each other using telescope across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km and the angle of depression of a B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate. Question எனக்கு புக்லேயே படம் கொடுத்துருப்பாங்க, ட்ரா பண்ணியிருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி இவங்க 3 பேராலையும் அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துக்க முடியும். ஓகேவா? கொஸ்டின் என்னென்னா ஏலேருந்து பிஏ பார்க்கும்போது எலிவேஷனில் பார்க்கும்போது 20 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஹாரிசான்டல் வச்சுக்கலாம். ஹாரிசான்டல்னா இங்கே எலிவேஷன்னா அப்போ டிப்ரெஷன் ஈக்குவலாக தான் இருக்குமோ, அப்போ இங்கேயும் 20 டிகிரி தான் வரும். அடுத்து என்னென்னா பியிலேருந்து சிஏ பார்க்குறாங்க, அது வந்து அவங்க வந்து 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ஏக்கும் பிக்கும் இங்கே ஏ போட்டுக்கலாம், ஏ டேஸ்னு கூட போட்டுக்கலாம், இங்கே சி டேஸ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த ஊருக்கு எவ்வளோ தூரம்னா 8 கிலோமீட்டர். இங்கே பியிலேருந்து சிக்குன்னா 12 கிலோமீட்டர். கொஸ்டின் என்னன்னா இந்த ஏக்கும் பிக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் என்ன, த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி, த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. இப்போ ஏ அண்ட் பி இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பிசிக்கு இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா வந்து ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அர்ஜென்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள ஆப்போசிட் மட்டும் தான் கேட்குறாங்க. இதுக்கும் சேம் அதே மாதிரி தான், ஆப்போசிட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கும் tan தீட்டா தான் வரும். இங்கே பாருங்கள், அதுவும் இல்லாமல் tan 20 டிகிரி வரனால அதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 0.3640. நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ டெஃபினேஷன் எழுதிக்கலாம். let the A dash B எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். அடுத்து அதே மாதிரி சி பிசி டேஷ் ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர். ஓகேவா? ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏ டேஷ், ஆங்கிள் வந்து ஏபி ஏ டேஷ் 20 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து சிபி சி டேஷ், சிபி சி டேஷ் வந்து 30 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ சேம் அதே தான், நம்மளுக்கு என்ன ஆப்போசிட் தான் தேவை. அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், tan தீட்டா தான் எடுத்துப்போம். எப்பயும் போல் tan தீட்டா ஈக்குவல் டு 20 டிகிரி எடுத்துக்கலாமா? அப்போ ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டு. ஆப்போசிட் என்ன, ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் நம்ம அது H1 வச்சுக்கலாம். H1 பை அர்ஜென்ட் வந்து என்ன 8 கிலோமீட்டரா? 8 கிலோமீட்டர். tan தீட்டாவுக்கு பதிலாக என்ன 20 டிகிரி எடுத்துக்கிறோம். 20 டிகிரிக்கு மதிப்பு கொடுத்துருவாங்க 0.3640 ஈக்குவல் டு H1 பை 8. நெக்ஸ்ட் வந்து இங்கே டிவைடில் இருக்குது பார்த்தீங்களா 8, இது எந்தாண்ட கொண்டு வந்தாலுமா 0.3640 இன்ட்டு 8 ஈக்குவல் டு H1. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 2.91 ஈக்குவல் டு H1. அப்போ H1ஓட மதிப்பு என்ன, H1ஓட மதிப்பு 2.19 சரி 291 மீட்டர் வரும். மீட்டர் வராது, கிலோமீட்டர் வரும். ஏன்னா கிலோமீட்டர் தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 8 கிலோமீட்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கிலோமீட்டர் போடணும், மீட்டர்னு மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேவா? கிலோமீட்டர் இதுதான் H1ஓட மதிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 20 டிகிரி எடுத்துமா, அடுத்து 30 டிகிரி எடுத்துக்கலாம். சிபி சி டேஷ் tan, அதே சேம் tan தான் எடுக்கிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். இப்போ ஆப்போசிட் என்ன, ஆப்போசிட் வந்து H2 பை அர்ஜென்ட் வந்து 12 கிலோமீட்டரா. அடுத்து தீட்டாவுக்கு பதிலான 30 டிகிரின்னு எடுக்கிறோம். tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3 ஈக்குவல் டு H2 பை 12. நெக்ஸ்ட் வந்து 12 மட்டும் இந்தாண்ட கொண்டு போகலாம். ஓகேவா? இந்தாண்ட டிவைடில் இருக்க இந்தாண்ட போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆயிரும். அப்போது 1/√3 இன்ட்டு 12 ஈக்குவல் டு H2. ஓகேவா?
அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 12/√3 = H2. ஓகேவா, H2 இந்த வச்சுட்டு 12√3 √3 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாமா, அப்போ √3/√3ன்னு வரும் ஈக்குவல் டு 12√3 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இது டிவைட் பண்ணால் 1 இங்கே 4 டிவைட் பண்ணலாமா, அப்போ 4 × √3ன்னு வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 4√3 இருக்கிற மதிப்பு என்ன 1.732 மல்டிப்ளை பண்ணால் H2 = 6.93ன்னு வரும், 93 கிலோமீட்டர். ஓகேவா, இதுதான் H2. நெக்ஸ்ட் வந்து கீழே டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. த வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் பிட்வீன் கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, இது டெஃபினேஷன் எழுதுனா டெஃபினேஷன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் திருத்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏபியோட ஹைட் எவ்வளோனா 2.91 கிலோமீட்டர். அடுத்து செகண்ட் வந்து த ஹைட் ஆஃப் த வெர்டிக்கல் ஆஃப் ஹைட் பிட்வீன் B and C. B and C ஓட வெர்டிக்கல் ஹைட் என்ன 6.93 கிலோமீட்டர். ஓகேவா, ஓகே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.